தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஒரு முக்கியமான முறைப்பாட்டை இன்றைக்கு சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக தெரிவித்திருக்கிறோம். என்ன முறைப்பாடு என்று சொன்னால், சிலோன் தௌஹீத் ஜமாத் என்பது அரசியல் சார்பற்ற ஒரு சுயாதீன இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதமாக, இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை அரசியல் மயப்படுத்தும் விதமாக யூடிவி உதயம் தொலைக்காட்சி, யூடிவி என்று அறியப்படுகிற உதயம் தொலைக்காட்சியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தியில் எங்களுடைய அமைப்புக்கு நட்பெயரை கெடுக்கும் விதமாக, களங்கத்தை உண்டு பண்ணும் விதமாக ஒரு கட்சி சார்ந்த அரசியலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் அவரவருடைய விருப்ப பிரகாரம் அவரவர்கள் தேவைப்பட்ட கட்சிகளுக்கு அவரவருடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அது தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அவர்களும் பார்த்து கொள்ள வேண்டிய விவகாரம். ஆனால் எங்களை இதிலே இழுத்து பயன்படுத்திக் கொள்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அந்த அடிப்படையில் உதயம் தொலைக்காட்சி யூடிவி சார்பாக எங்களை இழுத்து சிலோன் தௌஹீத் ஜமாத்தையும் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளரையும் இழுத்து சம்பந்தம் இல்லாமல் தீவிரவாதத்தோடு தொடர்புபடுத்தி பிறிதொரு கட்சியினுடைய வேட்பாளரிடத்தில் பணம் வாங்கி கொண்டு செயல்படுகிறார் என்கிற அபாண்டமான பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை பரப்பியதன் காரணமாக அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவரிடத்தில் நாங்கள் முறைப்பாடு அளித்திருக்கிறோம். அதேபோன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய நட்பெயரை கெடுக்கும் விதமாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக லெட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒன்றையும் நாங்கள் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். நஷ்டஈடு கோரி அந்த கடிதமும் அவர்களுக்கு அனுப்பப்படும். ஊடக தர்மத்தை இவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் தங்களுடைய சுயாதீனத்தை பாதுகாத்துக் கொண்டு ஊடக தர்மத்தையும் பாதுகாத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். மீறுகிற பட்சத்தில் குறிப்பாக எங்களை வம்புக்கிழுத்து தேவையற்ற விதத்தில் எங்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக இப்படி முறைப்பாடு அளிப்போம் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.